योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमार योगी राम शूरत कुमाர் ஜெய குரு ராயாம். வணக்கம். ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல் எண் 92 அமரர் கீவாஜா அவர்கள் இயற்றிய வான நாடரும் அரியோனா. அமரர் கீவாஜா ஆயிரக்கணக்கான பாடல்களை 5 புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள் பகவான் யோகிராம் சூரத்குமார் மீது பாடி வெளியிட்டவர். சுவாமி அவருடைய பாடல்களை தொகுத்து துதியாரம் வடிவில் வர வேண்டும் என ஆசைப்பட்டார். அது இன்றைக்கு அனைத்து கவிஞர்களுடைய பாடல்களையும் தொகுத்து துதியாரமாக வெளிவந்திருக்கிறது. அதிலே பக்கம் 260 இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. வான நாடரும் அரியோனா பொருள் மறைகள் நான்கினும் உரை தரும் பொருள் ஞான மேவிய அன்பருக்கு நல் நாட்டம் ஈந்திடும் ஒரு பரம்பொருள். சுவாமியினுடைய ஒரு அடுத்த பெருநிலையை இந்த பாடல் அழகாக்குது. வான நாடர் தேவர்கள் கூட அறிய முடியாத உயர்ந்த பரம்பொருள் யோகிராம் சொல்லுவார். வான நாடர்கிறது தேவர்கள், மனிதர்களுக்கு மேம்பட்ட நிலை, மனித நிலையை மேம்பட்டு நிற்பவர்கள் கூட அறிந்திட முடியாத அளவிற்கு உயர்ந்தோங்கி நிற்கின்ற அந்த பரம்பொருள் யோகி என சொல்கின்றார். ஞானமேவிய அன்பருக்கு நல் நாட்டம் ஈந்திடும் ஒரு பரம்பொருள் யோகி ஒரு பரம்பொருளாக பார்க்கின்றார். ஈன வாழ்வினில் நெஞ்சு நைந்து அதன் இருபதத்தினை நினைப்பவர்க்கு அருள் மேனல பொருள் இன்னதென்று அறிவித்தகன் திரு ராம் சூரத்குமார். சாதாரண ஈன வாழ்க்கை, சாதாரண மனித வாழ்க்கையுடைய மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கின்ற இந்த வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உயர்ந்த நிலையை காட்டுகின்ற வித்தகன் யோகிராம் சூரத்குமார் சொல்கின்றார். பாசம் நீங்கியே உண்மை ஞானமாம் பரப்பிலே உளம் நாட்டும் அன்பர்கள். யாருக்கு சாமி தென்படுவார்? ஆசாபாசங்களுக்குள் சிக்கி இருக்கின்ற இந்த உலக வாழ்வில் இருந்து விடுபட்டு ஞானமாம் பரப்பிலே குளம் நாட்டும் அன்பர்கள், ஞானத்தை நாடி உள்ளம் விரிகின்ற அந்த அன்பர்களுக்கு தான் சுவாமி புறப்படுவார். நேசம் வைத்திடும் அருணை மேவிய நீதான் மெய்த்துறை வதனை பூண்டவன். அப்பேற்பட்ட ஞான நாட்டம் உள்ளவர்களுக்காகவே திருவருணையிலே அவதரித்திருக்கின்றார் யோகி என்கின்றார். அவன் ஆசையால் வரும் மாந்தருக்கு அருள் அளித்து, அதே நேரத்தில் உலக ஆசைகளில் சிக்கிக் கொண்டு வருபவர்களுக்கும் அருள் பாலிக்கின்றான். எனவே ஆசையால் வரும் மாந்தருக்கு அருள் அளித்து வாழ்பவன் சாந்தமூர்த்தியாம் தேசு பெற்றவன், தேஜசுடையவன், செய்ய நெஞ்சினன், அருமையான நெஞ்சுடையவன், செம்மல் யோகிராம் சூரத்குமாரே. இக வர நலன் இரண்டையும் வழங்குபவர் யோகி என காட்டுகிறார். மாற நம்பினை மழுங்க வைத்தவன், மனமெனும் பொலாப்பை அடக்கினான். என்ன அழகு பாருங்கள்! அந்த மாறனுடைய அம்பையே மழுங்கவை செய்தவன் யோகிராம் சூரத்குமார். எப்பேற்பட்ட வரிகள்! மனமெனும் பொல்லா பேய் அடக்கினான். இந்த மனம் அடங்கவே அடங்காது. இந்த மனமெனின்ற பொல்லா பேயை கூட அடக்க வல்லவர் பகவான் யோகிராம் சூரத்குமார். ஈரமாம் அருள் தோய்ந்த நெஞ்சினர். காரணம் என்னன்னா, பகவானுடைய நெஞ்சம் ஈரம், அருளில் ஈரமாகி போயிருக்கிறது. அதனால் அது நமக்கு எல்லா அருளையும் செய்ய வைக்கிறது. நம்முடைய மாற நம்பிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. மனமனும் பொல்லா பேயிலிருந்து நம்மை காத்து நிற்கிறது. ஈர நெஞ்சுடைய யோகியினுடைய அந்த கருணை உள்ளம். யாவரும் பணிந்து ஏற்று தான் ஒரு சீரை சுற்றிய பிச்சைக்காரனாய் செப்புகின்றவன். ஆனால் அவன் தானே பிச்சைக்காரன் சொல்லிட்டு திரிகிறான். அருணை மாநகர் ஆறும் அன்போடு சார நின்றவன் அடலுடை திரு ராம் சூரத்குமார் என்று போற்றுகிறார். தன்மை மேவிய பார்வை கொண்டவன். யோகியோட அந்த பார்வையை பார்க்குற தன்மை, தண்ணீர் குளிர்ந்த பார்வை உடையவன் யோகி. தாடி மீசை வளர நின்றவன். ஆனால் தாடி மீசைலாம் வளர்ந்துருக்கும், ஆனால் பார்வை குளிர்ந்து இருக்கும். கண்ணின் முன் வரும் அன்பர்களுக்கெல்லாம் கருணையோடு நல் உரைகள் சொல்வான். தன் எதிர வருகின்றவர்களெல்லாம் கருணையோடு உரையாடுபவன். எண்ணியே ராமன் நாமத்தை இயம்பும் தன்மையான். எப்போ பார்த்தாலும் ராம் 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 ராமா ராமா ராமா, இருந்தால் எழுந்தால் ராமா என்று வாழ்ந்தவர் யோகி. அதை இந்த பாடல் அழகாக எடுத்து எழுதுகிறது. யோக சித்தி பெற்று அண்ணுகின்றவன் அருணை மாநகர் அவிரும் ஞானியாம் ராம் சூரத்குமார். யோக சித்தி பெற்று அமர்ந்திருக்கின்றார் யோகி என்கின்றார். மங்கை மார்களை அன்னையாகவே மனத்திற்கொண்டவன். எல்லாரையும் தன் தாய் வடிவில் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது போல எல்லா பெண்களையுமே தாயாக பார்க்கின்ற பார்வையை அருள்பவன் பகவான் யோகி ராம் சூரத்குமார். மங்கை மார்களை அன்னையாகவே மனத்திற்கொண்டவன், ஆசை அற்றவன், துங்கமார்தரு குழந்தை போலவே தோன்றும் நன்னகை குலுங்க நிற்பவன். ஒரு தெய்வ குழந்தையாகி அந்த சிரிச்சு குலுங்கி பூத்து குலுங்குகின்ற புன்சிரிப்புக்குரியவன் யோகி ராம் சூரத்குமார். மங்களம் தரும் ராமநாமத்தை, அவனுடைய திருநாமம் மங்களம் தரும். மனத்தில் என்றுமே நினைத்திருப்பவர், அந்த ராமநாமத்தை தம் மனதில் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பவர்.
சங்கரன் திரு கோயில் மேவிய தல அண்ணாமலை ராமசுரத்குமார். சொல்வது ராமநாமம், இருப்பதோ சிவசிவா என்கின்ற திருவண்ணாமலையினுடைய திருவடியிலே அமர்ந்திருந்தான் என இந்த பாடல் சொல்லி வானநாடரும் அறியோனா பொருள். எனவே இந்த யோகிராமனை வானவர் கூட அறிய முடியாது என்கின்றார். பாடலை வழங்க வருகிறார் நம்முடைய செல்லமாஷங்கர் அவர்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. भगवान श्री योगीराम सुरतकुमार महाराज की जय. ओम. வானநாடரும் அறியோனா பொருள் மறைகள் நான்கினும் உரை தரும் பொருள் ஞானமேவிய அன்பருக்கு நல் நாட்டமீந்திடும் ஒரு பரம்பொருள் ஈன வாழ்வினில் நெஞ்சு நைந்துதன் இருபதத்தினை நினைபவர் கருள் மேனல பொருள் இன்னதெந்தரி வித்தகன் திருராம் சுரத்குமார் பாசம் நீங்கியே உண்மை ஞானமா பரப்பிலே உளம் நாட்டும் அன்பர்கள் நேசம் வைத்திடும் அருணை மேவிய நீதனை துறவதனை பூண்டவன் ஆசையால் வரும் மாந்தரு கருள் அழித்து வாழ்பவன் சாந்தமூர்த்தியாம் தேசு பெற்றவன் செய்ய நெஞ்சினன் செம்மல் யோகிராம் சுரத்குமாரணி மாரணம்பினை மழுங்க வைத்தவன் மனமெலும் பொனா பேயடக்கினான் ஈரமாமருள் தோய்ந்த நெஞ்சினன் யாவரும் பணிந்தேத்ததான் ஒரு சீரை சுற்றிய பிச்சைக்காரனாய் செப்புகின்றவன் அருணை மாநகர் ஆறும் அன்போடு சார நின்றவன் அடலுடை திருராம் சுரத்குமார் தன்மை மேவிய பார்வை கொண்டவன் தாடி மீசைகள் வளர நின்றவன் கண்ணின் முன்வரும் அன்பர்கட்கெல்லாம் கருணையோடு நல்வுரைகள் சொல்பவன் எண்ணி எண்ணியே ராமநாமத்தை இயம்பும் தன்மையான் யோக சித்திபர் அண்ணுகின்றவன் அருணை மாநகர் அபிரும் ஞானியாம் ராம் சுரத்குமார் மங்கைமார்களே அன்னையாகவே மனதில் கொண்டவன் ஆசையற்றவன் துங்கமார்தரு குழந்தை போலவே தோன்றும் நன்னகை குழுங்க நிற்பவன் மங்களம் தரும் ராமநாமத்தை மனதில் என்றுமே நினைத்திருப்பவன் சங்கரன் திருக்கோவில் மேவிய தல அண்ணாமலை ராம் சுரத்குமார் சங்கரன் திருக்கோவில் மேவிய தல அண்ணாமலை ராம் சுரத்குமார் யோகி ராமா சுரத்குமாரா யோகி ராமா சுரத்குமாரா யோகி ராமா சுரத்குமாரா ஜய குரு ராயா.